இனிமேல் என்னுடைய அரசியல் தொடர்ச்சி, போட்டி, வெற்றி எல்லாமே சிவகாசி தான். சிவகாசியுடைய சட்டமன்ற வேட்பாளராக கேடி ராஜேந்திர பாலாஜியாக நான் ரெட்டை சின்னத்திலே ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றேன். விஜய் எல்லாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண மாட்டார். அரசியல் கணக்கு முடிச்சுட்டு பலபடி அவர் நடிக்க போயிடுவாரு, இல்லாட்டா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவார். என்ன படம் பிடிக்கும்? அவர் படம் கில்லி படம்லாம் சூப்பரா இருந்துச்சு. திரிஷா அவங்க நடிச்சிருந்த படம். அஜித் ரசிகர்கள் எப்படியாவது அதிமுகக்குள்ள கொண்டு வந்துடணும், அவங்களுடைய வாக்கு வந்து ஒரு முனைப்பா. அது அஜித், அது தலை, ரஜினி, அது மலை அப்படின்னு தொண்டர்களை ரசிகர்களை இன்னும் அஜித் ரசிகர்கள்லாம் வந்து அஜித் ரசிகர் மட்டும் கிடையாது, அஜித் ரசிகர் எங்களுக்கு தான். இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏவுடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ரயில்வே மேம்பாலம் அது நான் கொண்டு வந்து வேலையே செய்யலன்னு சொல்ல வரீங்க. இவங்க நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே இவங்களா கொண்டு வந்தது கிடையாது. நான் அப்படி கிடையாது, ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன். விஜய்க்கு வந்துருச்சு, சிறுபான்மை மக்கள்லாம் நாட்டை விட்டு தான் போகணும், பூராத்தையும் வெளியேற்றுவாங்க, இப்படிலாம் பொய்யா சொல்லி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை ஓசியா வாங்குற வேலையை தான் 50 வருஷமா திமுக செஞ்சுட்டு இருக்கு. கூட்டணி வேறு உண்மைதான். ஆனா நீங்க வந்து கொள்கை என்பது இந்த வேட்டி மாதிரி, கூட்டணி என்பது துண்டு மாதிரி. இந்த துண்டனை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு நான் நடந்து போகலாம், வேட்டியை கழட்டி போட்டு போனா கிறுக்கணும் தான். தேமுதிக பொறுத்த மட்டில் அது மிகப்பெரிய பலமான கட்சின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க, கிடையாது. சீமான்லாம் வந்து அரசியலில் வந்து ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்கலாம். இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டு, வேற யாருமே களத்துல இல்லை அப்படின்றாரு. களத்திலே கிடையாது, பைத்தியகாரத்தனமான பேச்சு. திமுக காரங்க வந்து நல்லா பேசுவாங்க, அது ஸ்டாலின் பொய் நல்லா சொல்லுவார். ஆய்வு என்ற பொருளை அதிகாரிகள் வந்து சுற்றி வந்து ரைடு பண்ணி பட்டாசாலையை மூடிட்டு போயிடுறாங்க. தொடர்ந்து வந்தாங்கன்னா எப்படி மக்கள் வேலை செய்வாங்க? சம்பந்தம் இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க பக்தியா. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ அசோகனோ கண்டுகொள்ளவே இல்லை. இது முறையான ஆய்வா இல்ல எப்படி? சிவகாசிக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? பட்டாசு பாதிக்கப்பட்டிருக்கு, அதை நான் வந்தா கரப்ஷன் இருக்காது, மக்கள் பணத்தை ₹1 கூட தொட மாட்டேன். புதுசா வர்றவங்க என்ன பேசலாம், அது லூசு மாதிரி போயிட்டு போகலாம். வருமானம் எவ்வளவு வாங்குறாரோ அதுக்கு முறையான வரியை கட்டி நல்ல ஒரு குடிமகனா வாழ பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லணும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கோம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சிவகாசி சட்டமன்ற தொகுதியோட அதிமுக வேட்பாளருமான கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான் இன்றைய சிறப்பு நேர்காணலை சந்திக்க போகிறோம். அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது, இந்த மக்களுக்கு என்ன விதமான வாக்குறுதிகளை கொடுக்குறாரு, இப்போது அவருடைய களம் எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாக இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை அவரோட விவாதிக்க போகிறோம். வாங்க போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வெயில் பட்டையை கிளப்புது, காலையில இருந்து வந்து நாங்களே பாக்குறோம். சிவகாசியில வந்து இப்படி ஒரு வெயில் எப்பா சென்னையில கூட தேவலான்ற அளவுக்கு சிவகாசி வெயில் இருக்கு. பிரச்சாரத்தை வந்து எப்படி எதிர்கொள்றீங்க நீங்க இந்த வெயில்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு. இது அக்னி தேசம் சிவகாசி, இதுக்கு பேரே வந்து இது அக்னி பூமி. அதனால வந்து இங்க இருக்கின்ற மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் படைத்தவர்கள் சிவகாசி பகுதி மக்கள். ஆக எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. எங்கள் இடத்துல வந்து வேற ஒருத்தர் வந்து தங்கன்னா தான் எங்களோடு பழகி பக்குவப்படணும். தேர்தல் காலங்கிறதுனால காலையில ஆரம்பிச்சு இந்த பிரச்சாரம் போயிட்டே இருக்கும். அது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இந்த வெயில்ல அப்படின்னு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அற்புதமா போய்கிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு கிடைக்கும். தொகுதி முழுக்க நல்ல வரவேற்பு, எங்கள் மாவட்டம் முழுக்க அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு, நல்லா அற்புதமா போயிட்டு இருக்கு. காலைல பார்த்தோம், இப்போ நீங்க போற இடங்கள்லாம் கடுமையான வரவேற்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க போற இடங்கள்லாம் ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசம் நாங்கள் சிவகாசியில வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி இது? ஏதாவது சர்வேலாம் எடுத்திருக்கீங்களா? இப்போ எல்லா கட்சிகளும் சர்வே எடுக்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ % ஓட்டு இருக்கு, அது மாதிரி எந்த அடிப்படையில் இந்த 50,000 ஓட்டு அப்படின்னு சொல்றீங்க? 50,000 ஓட்டு வித்தியாசம் நாங்கள் சொல்றது வந்து 50,000 60,000 ஓட்டு வரைக்கும் அதிகமாக வித்தியாசம்லாம் ஜெயிப்போம். அந்த அளவுக்கு வந்து திமுக ஆட்சி மீது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்திருக்கு. அதிமுகவின் மீது, எடப்பாடியார் மீது ஒரு பற்றுதல், ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை இன்றைக்கு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது எனக்கு இங்கே நான் ஏற்கனவே 10 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் பல்வேறு நல்ல திட்டங்களை செய்திருக்கின்றேன். மக்களோடு மக்களாக பணிபுரிந்திருக்கின்றேன். இன்றைக்கு மக்களோடு மக்களாக வாழ்கின்றேன். ஆகவே வந்து
நான் லட்சக்கணக்கான ஓட்டுகளை பெறுவேன், 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். ஆனா அது வழக்கமான தேர்தலா இல்ல. இப்ப வந்து புதுசா விஜய் வந்திருக்காரு, 4 முனை போட்டி இருக்கு, யாரோட ஓட்டை விஜய் பிரிக்க போறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனாலும் நான் வந்து அவர் 60,000 ஓட்டு 50,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவேன்னு சொல்றீங்களா, அதனால அதை கேட்கிறேன். இல்லை, அவர் விஜய் எல்லாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண மாட்டார். இந்த தேர்தலோட அவர் வரவு செலவு கணக்கு முடிச்சுட்டு போயிடுவாரு. வரவு செலவுனா புரியல. வரவு செலவு கணக்குன்னா அரசியல் கணக்கு. அரசியல் கணக்கு முடிச்சுட்டு பலபடி அவர் நடிக்க போயிடுவாரு, இல்லாட்டா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவார். ஃபாரின்ல போயிடுவாரு? ஏன் இங்க இருக்க மாட்டாரா? இங்க இருந்தால் அவருக்கு பிடிக்காது. மக்கள் நம்மளை ஓட்டு போடலன்னு ஒரு வருத்தப்படுவார். எதையுமே செய்யாம மக்களுக்கு இன்னைக்கு வெள்ளம் வந்த போது, மழை வந்த போது, புயல் அடித்த போதும் ஓடி ஓடி மக்களை பாதுகாத்தது அதிமுக. அதுக்கடுத்து திமுக. எந்த உதவியும் செய்யாம சினிமாவை வச்சுக்கிட்டு வந்தவொடனே மக்கள் எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்ட்டு வந்தாருன்னா இது என்ன எவ்வளவு ஒரு ஏமாற்றுத்தனமான வேலை. நீங்க மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க? இப்ப தூத்துக்குடி போகும்போது கூட அலைக்கடலான மக்கள் திரண்டு வர்றாங்க சொல்றாங்க. இங்க வந்தாலும் வருவாங்க, பெருநர் வந்தாலும் வருவாங்க, சிவாஜி வந்தாலும் வருவாங்க, ராஜாவளி வந்தாலும் வருவாங்க, மதுரை வந்தாலும் வருவாங்க. அவர் நடிகருங்க. நானே இங்க இருக்கேன், விஜய் வராருன்னா அப்படி வண்டி படிச்சுட்டு போற பாட்டு போக முடியாது. நீங்களே பாப்பீங்க? அதெல்லாம் உறுதியா பார்ப்பேன். அதுல ஒண்ணு இருக்கு. அவர் நடிப்பை பார்ப்பேன், அவர் படத்தை பார்ப்பேன், அவர் படத்தெல்லாம் விரும்பி பார்ப்பேன். விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? அதெல்லாம் நல்லா பிடிக்கும். என்ன படம் பிடிக்கும்? அவர் படம் கில்லி படம்லாம் சூப்பரா இருந்துச்சு. திரிஷா அவங்க நடிச்சிருந்த படம் சூப்பரா படம், நல்ல ரொம்ப படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பிடிக்கும். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி ஃபைட் இருக்கும், டான்ஸ் இருக்கும், சிரிப்பு இருக்கும், ஜோக் இருக்கும். அவரே ஜோக் பண்ணுவாரு. அவரே அவர் அரசியல்ல வரும்போது அரசியல்ல வந்த உடனே அவர் பெரிய எதிர்பார்ப்போட வரப்படாது. கொஞ்சம் உலகின் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் கட்சி வந்த உடனே முதலமைச்சர் வாக்கல. கட்சி நடிக்கும் போதே மக்களுக்கான தொண்டுகளை செஞ்சாரு, மக்களுக்கான மிகப்பெரிய பணிகளை செஞ்சாரு. மழை வெள்ளம் வந்த நேரத்துல 1957லயும் அவர் கட்சி ஆரம்பிச்சு 72ல 57 52 எல்லாம் 10,000 ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு ரெயின் கோட் கொடுத்தாரு, மலைக்கோட்டு. இதெல்லாம் அவர் நினைச்சு கூட பார்க்க கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்காத நேரத்துல அரசியல்ன்ற ஒரு இது இல்ல. அரசியலுக்குள்ள 52ல அரசியலுக்குள்ள அவர் ஜாஸ்தி வரவே இல்லை. 57ல தான் அவர் அரசியல் சொல்லிட்டு உள்ளே வராரு பெரும்பாலும். அப்பயே அவர் வாங்கி கொடுத்தாரு. இப்ப எம்ஜிஆரோட அரசியல் பத்தி நீங்க பேசும்போது நீங்க ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து அதிமுகவுல இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு போஸ்ட் ஓட்டுனதுல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாருமே உங்களுடைய அடையாளமா சொன்னது இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்ற உங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த இடத்துல இருந்து இப்போ திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதுக்கு இடையிலான உழைப்பு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ஆரம்பத்துல எங்க ஐயா ஒரு விவசாய குடும்பம். நாங்க ஒரு பெரிய விவசாயி கிடையாது, சிறிய விவசாயி, சிறு விவசாயி. ஒரு 5-6 ஏக்கர் பருத்தி காடு, ஒரு 6 ஏக்கர் வயக்காடு நெல், ஒரு 4 பசுமாடு, 2 எருமாடு, இப்படி வச்சு ஒரு சிறிய குடும்பம். எங்கள் அப்பா தச்சு வேலை பார்த்தாரு. எங்கள் சொந்த மாமா எங்கள் சொந்தக்காரில் வச்சு ஒரு 10 பேரை வச்சு வேலை பார்த்து விவசாயம் சம்மந்தப்பட்ட அந்த வேலைகளை தான் பார்ப்பாரு. அப்படி வந்த குடும்பத்தில் நான் 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். திருத்தங்கல் எஸ்ஆர்எம் ஸ்கூலில் 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு நான் சினிமா வால் போஸ்ட்லாம் ஓட்டலை, அரசியல் வால் போஸ்ட் ஓட்டுவேன். எம்ஜிஆர் படத்தை ஓட்டுவேன், எம்ஜிஆர் கட்சிக்கு வால் போஸ்ட்டுகளை வாங்கி நானே ஓட்டுவேன், ஒட்ட சொல்லுவேன், நானும் ஓட்டுவேன். அரசியல் ரீதியாக நான் வால் போஸ்ட் தான் ஓட்டிருக்கேன். சினிமா வால் போஸ்ட் ஓட்டுனா போட்டுவிடுவாங்க, எனக்கு பிடிக்காதீங்க, அது கிடையாது. நான் ஓரளவுக்கு நல்லா தான், ஓரளவுக்கு ரொம்பவும் ஏழ்மை கிடையாது, ரொம்பவும் பணக்காரன் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சாதாரணமா போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தவர் எந்த நிலைமைக்கு வந்துட்டாரு? போஸ்ட் 10 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன்ல, இன்னைக்கு போன வாரம் கூட வால் போஸ்ட் ஓட்டுனேன். கட்சிக்காரங்க ஓட்டும் போது நானும் கூட ஓட்டுவேன். என்ன காரணம் சார் அது? அது கட்சி இன்னைக்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம பாக்குறோம், உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, உங்க பின்னாடி வர்றதுக்கு அது நம்ம தொண்டரா வாழ்ந்தா தான் தொண்டர்கள் எழுச்சி ஆவாங்க, அவங்களுக்கு உற்சாகம் இருக்கும், அவர்கள் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பாங்க. அவர்களை உற்சாகம் ஊட்டுவதற்கு நாம் அதை செய்தால்தான் அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. அதனால செய்யறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. கட்சி என்பது தலைவன் தொண்டன் எல்லாம் நடைமுறையில சொல்லிக்கலாம். இயல்பா இருந்தா தான் எப்போதும் பலமாக நம்ம இருப்போம். உங்களுக்கு நீங்க அவங்களோட கலந்துக்கணும், அவங்க கூட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதே அதெல்லாம் பண்றீங்க. ஆமா, அதேதான். அவங்களோட ஒன்றாக நானும் உங்களை விட்டு எங்கேயும் போகலப்பா, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு நான் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் கொடியை கட்டுறது, வால் போஸ்ட் ஓட்டுறது. இன்னைக்கும்
ஆமாம், தெருவில் நின்று பேசுறது, மைக்கில், ரோட்டில் மீட்டிங் போட்டு பேசுவேன், உட்காந்து சேர போட்டு. கல்யாண மண்டபத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டு பேச மாட்டேன். ஒரு தெருக்குள்ள மீட்டிங் போட்டு அங்கே 10-30 சேரை போட்டு ரோட்லேயே உட்காந்து பேசுவோம். தெருக்காரங்க கூட பார்ப்பாங்க. பிடிச்ச தொகுதி உங்களுடைய தொகுதி சிவகாசி. ஆனால் கடந்த முறை இதை விட்டுட்டு ராஜபாளையத்தில் போய் போட்டிட்டீங்க. ஒரு 2000 வாக்குகள் தான் நீங்க தோல்வி அடைஞ்சீங்க. அந்த சமயத்துல நீங்க என்ன நினைச்சீங்க? அங்க தோல்வி அடைஞ்சதுனால இங்க மாறுனீங்களா? என்ன காரணம், என்ன நடந்தது? இங்கே என் நண்பர் ஒருத்தருக்காக விட்டு கொடுக்க வேண்டும்க்காக அவர் நீங்கள் எங்க வேணாலும் நிக்கலாம், மாவட்ட செயலர், அமைச்சர், நீங்கள் சிவகாசியில் நிக்கலாம், விருந்தினர் நிக்கலாம், சாத்தூர்ல நிக்கலாம், ராஜபாளையத்தில் நிக்கலாம், எங்க வேணாலும் நிக்கலாம், எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் எனது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளும் சொன்னதன் அடிப்படையில் நான் ராஜபாளையத்தில் நின்றேன். ராஜபாளைய மக்களும் எனக்கு நல்ல ஓட்டுகள் தான் அளித்தார்கள். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அந்த வெற்றி வாய்ப்பு கை நழுவி போனது. நான் சொந்த இடத்தில் நிற்க வேண்டும். நான் 3 முறை 15 ஆண்டுகள் நகராட்சி வைஸ் சேர்மனாக பணியாற்றியது இதே சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கள் நகராட்சியினுடைய துணைத் தலைவராகத்தான். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தது. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது சிவகாசி தொகுதி தான். ஆகவே இந்த இடத்தில் இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்று இங்கே உள்ள மக்கள் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நீங்கள் நிற்கிறேன். இனிமேல் என்னுடைய அரசியல் தொடர்ச்சி, போட்டி, வெற்றி எல்லாமே சிவகாசியில தான். இந்த சிவகாசி தொகுதியோட நீள அகலங்கள் தெரியும், இதுல உள்ள பிளஸ் மைனஸ் தெரியும், மக்கள் பிரச்சனைகள் தெரியும். இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏவுடைய செயல்பாடோ நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா சட்டமன்றத்திலையும் குரல் கொடுக்கணும், அநீதி ஏற்படும் பொழுது எங்க வேணாலும் குரல் கொடுக்கணும். மக்களுக்காக எந்த நேரத்திலையும் யாரை எதிர்த்தும் பேசணும். இது எதுவுமே அவரை பொறுத்த மட்டும் அவர் நல்ல தொழிலதிபர், நல்ல மக்கள் சேவகரான்னு சொன்னால் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. காரணம் அதில் அவருக்கு அனுபவமும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. நான் ராஜபாளையம் சென்ற காரணத்தினால திடீரென்று உள்ளே நுழைஞ்சு எம்எல்ஏ ஆகிட்டாரு. இனிமே அந்த பேச்சுக்கு அவங்க குடும்பம் ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பம். அன்னைக்கு இருந்த அரசியலில் அவங்க அப்பா இருந்திருக்காரு. அரசியலில் பெரிய லெவலில் அவர் ஈடுபாடோட ஈடுபட்டது கிடையாது, களத்தில் நின்று பணியாற்றியது கிடையாது. நாங்கள் களத்தில் நின்று போராடக்கூடியவங்க. ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவங்க, போர்க்குணம் கொண்டாடுங்க. நாங்கள் எங்கள் இடத்துல வரக்கூடியவங்க, எதிர்க்கக்கூடியவங்க எங்களை விட வலுவானவராகவும் திறமசாலியாகவும் போர்க்குணம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். நீங்கள் சம அளவாக இருக்க வேண்டும். அது எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அதனால் அவர் தேர்தலில் இங்கே நிற்கிறது அவரை சார்ந்தவர்களே இவர் இந்த முறையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி நீங்க வந்துட்டதுனால அவர் வந்திருக்கிறதுனால நீங்க அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் யோசிப்பதாகத்தான் எனக்கு தகவல். ஆனா இனிமே யோசிச்சு என்ன ஆக போகுது? நாமினேஷன் முடிஞ்சு வேட்புமனு ஃபைனல் ஆகி வேட்பாளர் பட்டியலையும் ஒட்டியாச்சு. இனிமே களத்துல சந்திக்கிறதா இயல்பான போய் பார்க்க போறீங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா என்ன போன முறை ராஜபாளையத்துக்கு நீங்க போனதுனாலதான் அவர் வெற்றி பெற்றாருன்னு சொல்ல வரீங்களா? அதுல எந்த சந்தேகம் கிடையாது, அது அவருக்கே தெரியும். ஆனா ராஜபாளையத்துல ஏன் உங்களால வெற்றி பெற முடியல அப்படின்னு ஒரு கேள்வி. ஒண்ணு கேளுங்க சார், திடீரென்று 10 நாளைக்கு முன்னாடி முடிவெடுத்து ராஜபாளையத்துல போய் நிக்கிறேன். சிவகாசி எனக்கு பழக்கப்பட்ட களம். இங்க என்னைய பார்த்துட்டாங்கன்னு என்னை தாண்டி கேடிஆருக்கு ஓட்டு போடுவோம், கேடிக்கு ஓட்டு போடுவோம், பாலாஜிக்கு ஓட்டு போடுவோம், இப்படி 3 விதமான கருத்துக்களை சொல்லுவாங்களே ஒழிய என்னை எதிர்ப்பவர்கள் கூட என்னை தனிப்பட்ட முறையில் என்னை தரக்குறைவாக பேச மாட்டார்கள். தனிப்பட்ட முறையில் என்னுடைய செயல்பாடுகளை கண்டிக்க மாட்டாங்க. அவர் எது வேணாலும் நமக்காக நிற்பார், நல்லது கெட்டதுன்னா நிற்பார், எதையும் சொல்லலாம், பேசலாம், பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் சிவகாசி தொகுதிக்குள்ளே இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்க இப்போ ஒரு 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கீங்க, சிவகாசி தொகுதியில் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலைன்னு சொல்றீங்க? இப்போ நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் அவங்க பண்ணலப்பா அப்படின்னு சொன்னாதானே தெரியும். நிறைய சொல்லாமே. அவங்க என்ன இப்போ அவங்க செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ரயில்வே மேம்பாலம் அது நான் கொண்டு வந்தது. அதிமுக ஆட்சியில் 5 ரயில்வே மேம்பாலத்துக்கு பெர்மிஷன் வாங்கினேன் மத்திய அரசில், ரயில்வே துறையில். அதில் சிவகாசி தொகுதியில் 2 பாலம், சாச்சாபுரம் பாலம், சிவகாசி சாச்சாபுரம் பாலம், சிவகாசி திருத்தங்கல் பாலம். இந்த 2 பாலத்துக்கு ஆய்வு பண்ணி அதற்கு நடவடிக்கை எடுத்து அதற்கான தளம் அமைத்து மண் பரிசோதனை செஞ்சு அதற்காக அரசாணை வெளியிட்டது, முன்பணம் ஒதுக்கியது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில், நான் அமைச்சராக இருந்த காலத்தில். அதற்கு பின்பு ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு அவர்கள் உடனடியாக அந்த பணியை அப்படியே தொடர்ச்சியாக செய்திருந்தால் அது நியாயவாதின்னு சொல்லலாம். செய்யாமல் 4 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அந்த பணியை செஞ்சு ஒரு பாலத்தை திறந்திருக்காங்க.
அதனால அதுல வந்து அவங்க முழுமையான வெற்றியை அவங்க கொண்டாட முடியாது. நீங்க அமைச்சரா இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த ஸ்கீம் தான் இவங்க காலதாமதப்படுத்தி இப்ப பணி செய்றாங்க. இப்ப இவங்க வேலையே செய்யலன்னு சொல்ல வரீங்களா? இவங்க நீ சொல்லக்கூடிய எதுவுமே இவங்களா கொண்டு வந்தது கிடையாது. நான் அப்படி கிடையாது. ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன். 2800 பிள்ளை 700 பிள்ளைங்க படிக்குது. இப்ப கலை அறிவியல் ஆண் பெண் இருபாலர் படிக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி சிவகாசி மாநகராட்சிக்குள்ள இருக்கு. ஆணையர் பஞ்சாயத்து கோர்ட்டு பக்கத்துல மிகப்பெரிய கோர்ட்டு கொண்டு வந்தேன். சிவகாசியில 16 கால்நடை கிளை நிலையங்களை கொண்டு வந்தேன். 10 கிளை நிலையங்களை மருந்தகங்களை தரம் உயர்த்தினேன். 5 ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வந்தேன். இந்த சிவகாசி அண்ணா காலனியில் ஒரு மகப்பேறு மருத்துவமனை கொண்டு வந்தேன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய கொண்டு வந்தேன். இதெல்லாம் வந்து அசையா சொத்துக்கள். ரோடு ஓட்டேன், சிமெண்ட் ரோடு ஓட்டேன், கல் பயிற்சியெல்லாம் சொல்லலை நான். இதெல்லாம் அசையா சொத்துக்கள். அதுபோக வந்து சிவகாசி சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை பூரா தொடக்க பள்ளியை பூரா நடுநிலை பள்ளி ஆக்கினேன். நடுநிலை பள்ளியை பூரா உயர்நிலை பள்ளி ஆக்கினேன். உயர்நிலை பள்ளிகளை பூரா வந்து மேல்நிலை பள்ளி ஆக்கினேன். இப்ப நீங்க பண்ணிருக்க திட்டங்கள் வந்து உங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? திட்டங்கள் மட்டுமல்ல, என்னுடைய நடவடிக்கை, என் மீது வைத்திருக்கின்ற மக்கள் அபிமானம், என்னை புரிந்தவர்கள், என்னுடைய தரம் தெரிந்தவர்கள், இவர் நல்லவர் என்று என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே நான் வெற்றி பெறுவேன். நீங்க கடந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சீங்க. அதற்கு நீங்க சில காரணங்கள் சொன்னீங்க. ராஜபாளையத்தில் வந்து வெளியூர்காரர் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சுன்னு. ஆனா நீங்க அந்த தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுதான் பல அமைச்சர்களுடைய தோல்விக்கு காரணமா இருந்ததுன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் ஓப்பனாவே சொன்னாங்க, சிறுபான்மையினர் வாக்கு வந்து எங்களுக்கு வரல அப்படின்னு. அது ஒரு காரணமா பாக்குறேன். மீண்டும் வந்து பாஜகவோட தான் கூட்டணி அமைச்சிருக்கீங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டரா இருக்குமா? சார், இதெல்லாம் வந்து பழைய கதை. இந்த கதையே எத்தனை நாளைக்கு தான் திமுக ஓட்டுன்னு தெரியல. பிஜேபிக்கு வந்துருச்சு, பிஜேபி வந்துருச்சு, சிறுபான்மை மக்கள்லாம் நாட்டை விட்டு தான் போகணும், பூராத்தையும் வெளியேற்றிடுவாங்க, இப்படிலாம் பொய்யா சொல்லி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை ஓசியா வாங்குற வேலையைத்தான் 50 வருஷமா திமுக செஞ்சுட்டு இருக்கு. இனிமேல் சிறுபான்மை மக்கள் திமுகவை நம்புவதற்கு தயாராக இல்லை. திமுக கட்சியை சேர்ந்த சிறுபான்மையினரோட திமுக கொடுப்பாங்க. பொதுவான சிறுபான்மை சமுதாய மக்கள், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ நிச்சயமாக திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலை தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமியரை பொறுத்த மட்டில் திமுக மீது மிகப்பெரிய கோபத்தில், வெறுப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் அண்ணா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறார்கள். அதை விட இன்னொன்று, தேர்தல் நேரத்தில் வைக்கிறது கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி, தேர்தல் கூட்டணி. ஆக எங்களுக்கென்று அதிமுக கண்டு ஒரு கொள்கை உண்டு. எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற, எடப்பாடியார் பொதுச்செயலர் இருக்கின்ற அதிமுக ஒரு கொள்கை உண்டு. அது சிறுபான்மையினுடைய நலன் பாதுகாக்கப்படும், பெரும்பான்மையினுடைய நலன் மதிக்கப்படும் என்ற கொள்கையோடு செயல்படக்கூடிய கட்சி தான் அதிமுக. ஆகவே எங்களுக்கு எதை யாராலும் பாதிப்பு கிடையாது. மிகப்பெரிய வெற்றி அதிமுக. கூட்டணி வேறு உண்மைதான். கொள்கை என்பது இந்த வேட்டி மாதிரி, கூட்டணி என்பது துண்டு மாதிரி. இந்த துண்டனை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு நான் நடந்து போகலாம், வேட்டியை கழட்டி போட்டு போனால் கிறுக்கணுமா? அது வேட்டி தான் எங்களுக்கு கொள்கை. எங்கள் கொள்கையை விட்டுட்டு நாங்கள் போக முடியாது. ஆனால் நீங்கள் மோடியை வந்து நீங்கள் ரொம்ப பிரைஸ் பண்ணுறீங்க. எங்கள் நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து வலுவாகவும் திறமையாகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தால் அவரை உயர்த்தி பேசுவது ஒவ்வொரு ஜனநாயகவாதியினுடைய கடமை. அந்த ஜனநாயகவாதியினுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன். பிரதமர் ஜவஹர்லால் நேருவை பற்றி படிக்கிறோம். ஆசியாவின் ஜோதி, நேரு மாமா என்கிறோம். அவர் எனக்கு தெரியாது, அதை படித்து வைத்து அவருடைய பெருமையை தெரிந்து அவரை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்ற தலைவர் மோடி, பார்த்து கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி. அவருடைய காலத்தில் இந்தியாவில் எந்த விதமான வகுப்பு சண்டை கிடையாது, இனச்சண்டை கிடையாது, ஜாதி மோதல் கிடையாது, எதுவும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். சுற்றி இருக்கிற நாடுகளில் பூரா கலவரம் நடக்கிறது, குண்டு வெடிக்கிறது. ஆனால் இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது. அதற்கு காரணம் மோடி என்ற ஒரு இரும்பு மனிதன், எக்கு மனிதன் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில். ஆகவே அவரை நான் உயர்த்தி பேசுகிறேன். இவரை போல் இன்னொருவர் யாராக இருந்தாலும் அவரையும் உயர்த்தி பேசியிருக்கேன். தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு மோடி அவர்கள் மீது ஒரு பிரியமும் பாசமும் இருக்கா? ஏன்னா மோடி எங்கள் டேடின்ற அளவுக்குலாம் நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுறது இப்போ வரையும் அது வைரல் ஆகுது இல்லை? அதனால தனிப்பட்ட வகையில நேரு மாமான்னா, இப்போ எனக்கு வந்து அவர் நேரு மாமானா எங்க அம்மாவோட பிறந்தவரா கிடையாது. அவர் மேல உள்ள பாசத்துல மாமான்னோம். என்ன, அவருடைய பிறந்தநாள குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடினோம். அவர் மேலே உள்ள பாசம்தான் அது. நேரு இந்தியாவுக்காக போராடினாரு, சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர், அந்த ஒரு பற்று. அதுபோல் வந்து டாடி என்று சொன்னார். இந்தியாவுடைய ஒரு காப்பாளர், இந்தியாவுடைய பாதுகாவலனாக மோடி இருக்கிற காரணத்தினால்
மோடி எங்கள் டாடி என்ற ஒரு அழுத்தமான கருத்தை நான் பதிவிட்டேன். அதுல எந்த தவறும் இல்லை. நீங்க எதிர்கட்சிகளை தாக்கி பேசும்போது வந்து கடுமையா பேசுறீங்க, ஒரு பக்கம் கோவமா, இன்னொரு பக்கம் ஹியூமரான விஷயங்களும் பேசுறீங்க. எப்படி வந்து பொலிட்டிக்கல் ஒரு பக்கம் நீங்க வந்து ஒரு கொதிநிலையில இருக்கும்போது பயங்கரமான பிரஷர்ல இருக்கும்போது மாதிரி ஹியூமர்லாம் இயல்பாவே உங்களுக்கு ஹியூமர் வருமா இல்ல எப்படி சார் அது? இப்ப நீங்க உட்காந்து கூப்பிட்டீங்க, நான் பிரச்சாரத்துக்கு கிளம்புனேன், நீங்க வந்தீங்க, உட்காந்து பேசுவோம், நீங்க இந்த பேசுறேன், என்ன பிளான் பண்ணியா பேசுறோம்? அதெல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் பார்த்ததை, படித்ததை, கேட்டதை, செவியால் உணர்ந்ததை, கண்ணால் பார்த்ததை உங்களுக்கு பதிலா சொல்றேன். அவ்வளவுதான். இப்ப விருதுநகர் பொறுத்தளவுல தேமுதிக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. தேமுதிகவுக்கு கடந்த முறை நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரனுக்கு முரசெல்லாம் கொட்டி ஓட்டெல்லாம் கேட்டீங்க. அது பெரிய பாப்புலரா ஆணுச்சு. அவரும் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வி அடைஞ்சாரு. இப்ப இந்த முறை அவங்க உங்க கூட இல்ல, அவங்க தனியா போயிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பலவீனமா இருக்காதா? அதிமுக தான் பலம். அதிமுக வந்து சேர்றவங்க ஊரா வந்து நாங்க பலவீனமா நினைச்சிட்டு வெளியேறி போய்கிட்டு நாங்க வெளியேறிட்டோம், அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு நினைச்சா அது தப்பு கணக்கு. தேமுதிக பொறுத்த மட்டில் அது மிகப்பெரிய பலமான கட்சின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. கிடையாது. கேப்டன் விஜயகாந்துக்கு பின்னாடி அவருடைய கட்சி கொஞ்சமாக வந்து கரைஞ்சிக்கிட்டு வருது. நீங்கள் 5 தேர்தலுக்கு அப்புறம் வந்து தம்பி விஜயபிரபாகர் விருந்தினருக்குள்ளே வரல. அதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. பம்பாயில் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் அங்கே களத்தில் நின்று போராடக்கூடிய போராளிகள் நாங்களும் அன்றைக்கி வந்து அவருக்காக தூக்கி பிடிச்சோம். இன்றைக்கி அவரை தூக்கி பிடிக்க ஆள் கிடையாது. தொப்புன்னு போட்டுருவாங்க அவங்க திமுகங்க. அதிமுக கூட்டணி கட்சியை தாங்கி பிடிக்கிற கட்சி. நீங்க தான் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி தான் கூட்டணியை விட்டு வெளில நீங்க கூட்டணி விட்டு வெளியேறணுங்கிற முடிவோட அந்த அம்மா பிரேமலதா சகோதரி இருக்கும்போது எப்படி உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியும்? அதிமுகவுக்கு அவங்க ஆதரவா நிலைப்பாடு எடுக்கலையே. எடுக்காம வந்து அவங்க திமுகவுக்கு போறத வந்து முடிவு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்களே. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நிறைவேற்றலையா நீங்க? அவங்க எங்க கூட்டணியில் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக எடப்பாடியார் கொடுத்திருப்பார். கூட்டணி விட்டு வெளியேறி விட்டார்கள். கூட்டணி விட்டு வெளியேறவர்களுக்கு வந்து எப்படி வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய ஏகோபித்த ஆதரவு கிடைக்கும்? அதை எப்படி பொதுச்செயலாளர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்ல முடியும்? அதனால அவர் சொல்லலை, கொடுக்கல. இப்போ இன்னொரு பக்கம் வந்து தென் தமிழகத்தை குறி வச்சு சசிகலா அவர்கள் வந்து வேட்பாளர்களை களமிறக்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போய் அவரு உங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. இதெல்லாம் அதிமுகவுக்கு பலவீனமா அமையாதா சார்? பழுத்த மரத்துல தான் கல்லடி விழுகும். தேர்ந்த அறிஞனுடைய கருத்துக்குத்தான் சொல்லடி விழுகும். நாங்க ரெண்டுமே வந்து எங்கிட்ட இருக்க அண்ணாதிமுக. ஆகவே வந்து எங்களை நோக்கி தான் கல்லறிவார்கள், சொல்லால் அடிப்பார்கள். எடப்பாடியார் அத்தனையும் தாங்கி இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார். இந்த இயக்கத்தை பின்னடை போட்டு செல்கின்றார். 234 தொகுதிகளிலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கும் பிரச்சாரத்தை 2வது முறையாக பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்கார். அவரை பற்றி தான் தினசரி செய்தி வருகிறது. எதிர்ப்பவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்குள் கூட்டு வைத்துக் கொண்டு எதிர்க்கின்ற ஒரே நபர், ஒரே தலைவன், ஒரே ஆள் எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான். எதிலும் தெரிய வேண்டாமா? அதிமுக பலமான கட்சி. நீங்க இப்படி சிங்கம் தான். நீங்க இப்படி சொல்றீங்க, சிங்கம்னு சொல்றீங்க, பலமான கட்சின்னு சொல்றீங்க. ஆனா விஜய்ல என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, வேற யாருமே களத்துல இல்ல அப்படின்றாரு. நீங்க சமீபத்துல தாவேகா களத்துல இல்லன்னு சொல்லி களத்திலே கிடையாது. பைத்தியகாரத்தனமான பேச்சு. இதெல்லாம் பைத்தியக்காரங்க தான் பேசுவாங்க. இப்படி போட்டி களத்துல வந்து அதிமுக திமுக தான் இருக்குன்னு களத்துல தெரியும். அப்படியே சிவாஜி பக்கம் போயிட்டு அப்படியே விருதுநகர் பக்கம் போய் பாருங்க, களத்துல யார் இருக்காங்கன்னு. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். திமுக என்ன சொல்லுதுன்னா தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் இது அப்படின்றாங்க. அது வந்து நாடகத்தையே மாத்தி அடிக்கிறது. தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் சொல்லி அதிமுக வந்து டெல்லிக்கு காவடி தூக்குதுன்னு சொல்றாங்களா? திறமையா பேசுறாங்க. திமுக காரங்க வந்து நல்லா பேசுவாங்க. அது ஸ்டாலின் பொய் நல்லா சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. எனக்கும் அதிமுக போட்டி கிடையாது, எனக்கு தப்பா நினைக்காதீங்க, நான் டெல்லியோட போட்டி வர்றேன்னு நாங்க சொல்லுவோம்ல. எங்களுக்கும் திமுகவுக்கு போட்டி கிடையாது, எங்களுக்கும் காங்கிரஸ் தான் போட்டி வரும்ல. கட்சி யார் அடிமை? ஒரு ஆலையில் அது காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கொடுத்துருக்காரு திமுக ஸ்டாலின். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற பாரதிய ஜனதாக்கு 27 தான் கொடுத்து போனாங்க. அப்ப திறமைசாலி கெட்டிக்கார் யாரு? எடப்பாடி யாரா ஸ்டாலினா?
யாருக்கு யார் அடிமை? ஒரு காங்கிரஸுக்கு திமுக அடிமையா, பாஜகவுக்கு ஏடிஎம்கே அடிமையா? இந்த ஷீட் ஷேரிங் பத்தி பேசும்போது ஏடிஎம்கே வீக்கா இருக்க தொகுதிகள்லாம் வந்து பாஜகவுக்கோ இல்ல கூட்டணி கட்சிகளுக்கோ வந்து எடப்பாடி வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. இது வந்து ராஜதந்திரம்னு பாக்குறதா இல்ல வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது நீங்க எப்படி எடுத்துட்டு போங்க. ஆனா வந்து எடப்பாடியார் திறமைசாலிங்கிறத இப்ப தமிழக அரசியல் களம் உணர்த்தி இருக்கு. எல்லோரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்புதான் இந்த முடிவு வெளியிடப்பட்டது. ஆகவே யாரையும் ஏமாற்றி அவர் கூட்டணி அமைக்கவில்லை. யாரையும் ஏமாற்றி எடப்பாடியார் கூட்டணி அமைக்கவில்லை. பேசித்தான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். சாதுரியமான கூட்டணி. திமுக தான் வந்து இழுவரியா கடந்துச்சு. கடைசி கூட்டு கெஞ்சி கதறி காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. அதிமுக தில்லா வந்தாரு, ஒரே நாளை கூட்டு பேசினாரு, சீட்டெல்லாம் ஒதுக்குனாரு. எந்தெந்த சீட்டு எந்தெந்த தொகுதின்னு சொல்லி கரெக்டாக தலைமை கழகத்தில் வச்சு ஒதுக்கிட்டாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இருந்தாங்க. எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் பெட்டி கொடுத்தாங்க, காப்பி சாப்பிட்டாங்க. ஒன்று சந்தோஷம் புரிஞ்சு போனாங்க. உதயநிதி வெர்சஸ் எடப்பாடி அவங்க ரெண்டு பேரும் ஒருவர் வந்து தாக்கிக்கிறது வந்து இப்ப பெருசா தமிழகம் முழுக்க பேசுபொருளா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சில நேரங்களில் வந்து கடுமையான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது கடுமையான விமர்சனங்களை தான் பதிலாக சொல்ல வேண்டியிருக்கும். அந்த வழியத்தை எடப்பாடியார் கையில் எடுக்கிறாரு. தரந்தாழ்த்தி எதிர்கட்சியிலிருந்து எதிர் முகாமிலிருந்து கருத்துக்கள் வந்தால் நம்மளும் அதற்குரிய எதிர்வினையை ஆற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ சிவகாசி தொகுதியை பொறுத்தவரை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க அட்ரஸ் பண்றீங்க? சிவகாசியில வந்து இப்போதைக்கு வந்து தொழில் பட்டாசு தொழில் வந்து தொழிலே நடத்த முடியல. ஆய்வு என்ற பொருளில் அதிகாரிகள் வந்து சுற்றி வந்து ரைடு பண்ணி பட்டாசு ஆலையை மூடிட்டு போயிடுறாங்க. காலையிலிருந்து ஒரு நாளைக்கு 10 பேர் ரைடு பண்ண வராங்க. தலையாரி வராரு, விஓ வராரு, தாசில்தார் வராரு, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வராங்க, அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. தொடர்ந்து வந்தாங்கன்னா எப்படி மக்கள் வேலை செய்வாங்க? சம்மந்தம் இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஃபேக்ட்ரியை. சஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் 6 மாதம் ஆகுது திரும்ப திறக்கிறதுக்கு. 6 மாதம் பங்குனி பொங்கலுக்கு சஸ்பெண்ட் பண்ணால் தீபாவளிக்கு தான் அந்த ஃபேக்ட்ரி திறக்க முடியுது. எப்படி பட்டாசு உற்பத்தி பண்ணுவான்? அவன் எப்படி கொள்முதல் பண்ணுவான்? எப்படி விற்பனை பண்ணுவான்? எப்படி தொழிலாளி சம்பளம் பண்ணுவான்? எப்படி வருஷத்துக்கு 2 போனஸ் கொடுப்பான்? சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்த தொழில் எங்கள் தொழில் சிவகாசியில் பட்டாசு தான். 5 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 லட்சம் மக்கள் வேலை பார்க்குறாங்க. பட்டாசு தொழில், அடுத்து தீப்பிடி தொழில், அடுத்து அச்சகம் ஆப்செட்டு, அடுத்து காலண்டர் கம்பெனி, எல்லாமே இது சார்ந்துதான் இருக்கு. ஆக ஒட்டுமொத்த எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற பணியை இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ அசோகனோ கண்டுகொள்ளவே இல்லை. இது முறையான ஆய்வா இல்ல எப்படி? முறையான ஆய்வு என்று முறையான ஆய்வே கிடையாது. வேலை செய்கின்ற இடத்திலே வந்து இதே போன்ற ஆய்வுகளை மற்ற ஊர்ல பண்ணுவாங்களா? விஜய் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவரை வந்து எதிர்கொள்றதுக்கு நீங்க வந்து போற இடங்கள்லாம் அஜித் படங்கள் எடுத்து காட்டுறாங்க அதிமுக கூட்டங்கள்ல. அஜித் ரசிகர்கள் எப்படியாவது அதிமுகக்குள்ள கொண்டு வந்துடணும், அவங்களுடைய வாக்கு வந்து அப்படின்ற ஒரு முனைப்பா அது. நீங்க அப்படிலாம் கிடையாது. அஜித் ரசிகர்கள் பெருவாரியான அஜித் ரசிகர்கள் அதிமுக இருக்காங்க. அவங்க தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அஜித் படத்தை காட்டுறாங்க. அது எங்களுடைய பொதுச்செயலரோ நாங்களோ வாங்குறோம். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அஜித் பிடிக்கும். இப்பதான் விஜய் விஜய் படம் பிடிக்கும். விஜய் படத்தை பார்த்திருக்கேன். படம் இல்லை, சிவாஜி படம் பார்ப்பேன், எல்லாரும் படத்தையும் பார்த்திருக்கேன். சரி சரி. நீ அஜித் வேற அஜித் படம், அஜித் எல்லாம் எனக்கு பயங்கரமா பிடிக்கும். நான் முன்னாடியே பண்ணிருக்கேன். அஜித் அது தலை, ரஜினி அது மலை அப்படின்னு. அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. இது தலை, இது மலை. இவங்களுக்கு இருக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது. அவங்களே பேசாம இருக்காங்க. இவர் எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாருன்னு தெரியல. பொறுமையா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். இன்னும் மக்கள் சேவை ஆற்றணும். இன்னும் அந்த கட்சி அந்த தொண்டர்களை ரசிகர்களை இன்னும் அதை மக்களை பழகி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களை வந்து அரசியல் சதுரங்கத்தில் மக்கள் சேவகர்களாக உருவாக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு போட்டியா அவர் வந்துட்டாருன்றதுனால எங்களுக்கு போட்டியா கிடையாது. எங்களுக்கு போட்டி அப்படி பேசுறீங்க. எங்களுக்கு போட்டி திமுக தான். எடப்பாடிக்கு போட்டி ஸ்டாலின் தான். அதிமுக போட்டி திமுக தான். வேற யாரும் எங்களுக்கு போட்டியா? அஜித் ரசிகர்கள்லாம் வந்து அஜித் ரசிகர் மட்டும் கிடையாது, ரஜினி ரசிகர் எங்களுக்கு தான். ரஜினி ரசிகர் ஊர், நான் ரஜினி மன்றத்தை போய் திறந்து வச்சிருக்கேன். நான் இதே ஊர்ல 100 ரசிகர் மன்றத்தை திறந்து வச்சிருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி பாச்சா படம் பார்க்கும் போதெல்லாம் நான் ரசிகரோட உட்காந்து படம் பார்த்துவேன். அது அந்த அளவுக்கு நான் ரஜினி மேல பாசம் உள்ளவேன். நாங்க அதெல்லாம் அதிமுக இருக்கக்கூடிய ரஜினி மேல பற்றாளர்கள், அஜித் மேல பற்றாளர்கள்லாம் இருக்கும். விஜய் படம் பார்ப்போம், அது வேற விஷயம். இன்றைக்கு விஜயனுடைய நடைமுறைகள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறர் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு சிறுவலைத்தனமாக அவருடைய நடைமுறை இருக்கின்ற காரணத்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும். அதாவது தல ரசிகர்கள் நிச்சயமா வந்து நியாயத்தின் பக்கம் தான் நிற்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களும் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பாங்க. அவங்களாம் அரசியல் களத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அரசியலுடைய திருப்பு முனை வேற மாதிரி இருக்கும்.
ரஜினிக்கு பிரச்சனை வந்து ஒரு சில நேரத்துல ஒரு போராட்டம் பண்ணும்போது நான் கடுமையா எதிர்ப்பு கொடுத்தேன். ஒரு தமிழச்சிக்கு பொண்ணை கொடுத்த தமிழனுக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு, 2 தமிழனுக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு, ஒரு தமிழச்சிக்கு வாழ்வு கொடுத்துருக்காரு. அவரை பத்தி பேசாதுன்னு சொல்லி கடுமையா பேசியிருக்காங்க. அவர் தமிழ்நாட்டினுடைய மகன், செல்ல மகன் ரஜினி பேசியிருக்காங்க. அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. ஓகே, உங்க பிரச்சார ஸ்பாட் வந்துட்டோம். உங்க தொண்டர்கள் நிறைய பேர் காத்திருக்காங்க. ஃபீல்ட்ல போய் பார்க்கலாமா? வாங்க சார், வாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? வணக்கம். எல்லா ஸ்பாட்லயும் வந்து ஒரு கோவில சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கல. எப்படி சார்? கோயில் இருக்கிற இடத்துல சாமி கும்பிடுவோம். ஓகே. சிவகாசியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய சொன்னீங்க. நீங்க பண்ணிருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைய சொன்னீங்க. இப்போ இனிமே நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க? சிவகாசிக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? வந்து சிவகாசிக்கு வந்து தொழில் ரீதியா வந்து பட்டாசு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம். அதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? திட்டங்கள் அதிகாரிகளுடைய அத்துமீறல் இருக்காது. அதிகாரிகள் வந்து தேவையில்லாமல் ஆய்வு என்ற கோர்வையில் பட்டாசு ஆலைகளை இழுத்து முடிகின்ற பணி அதிமுக ஆட்சி நடக்காது. நான் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது இது போன்ற தவறுகள், இது போன்ற தப்புகள் நடைபெறவில்லை. அதை தடுத்து நிறுத்துவோம். இரண்டாவது, பட்டாசு விபத்து நடக்காமல் தடுப்பதற்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நான் கொண்டு வந்த பட்டாசு பயிற்சி மையத்தை விரிவுபடுத்தி அங்கே பயிற்சி எடுத்து போர்மன்கள் தான் பட்டாசு ஆலைகள் பணிபுரிகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விபத்து இல்லாத சிவகாசி பகுதியை உருவாக்குவோம். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பேன். அதுபோக வந்து கல்வி மாவட்டம் என்று சிவகாசி தனி கல்வி மாவட்டம் இருக்கிறது. தேவையான கல்விகளுக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள், கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்து கல்வி அறிவை இங்கே அதிகமாக உருவாக்கி எல்லோரும் டிகிரி படித்தவர்கள் தான் சிவகாசி தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஓகே. விருதுநகரை பொறுத்தவரை திமுகவில் 2 அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க. உங்க மாவட்டத்திலே புதுசா விஜய் வந்திருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் மீறி உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு சிவகாசியில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா விருதுநகர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கான என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. மற்றவர்கள்லாம் வந்து சுயேட்சை வேட்பாளர்களை ஒரு ஒரு கொஞ்சம் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் எந்த ஓட்டை பிரிப்பாங்களோ அதே ஓட்டை தான் விஜயோ மற்றவர்களோ பிரிப்பாங்க. நாம் தமிழர் பிரிக்கிறத விட அவனா ஒரு 1000 ஓட்டு கூட வாங்க இல்லை குறைய வாங்க, அவ்வளவுதான். ஜெயிக்க போறது அதிமுக தான். இன்னொரு பக்கம் விஜய் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்தா கரப்ஷன் இருக்காது, மக்கள் பணத்தை ₹1 கூட தொட மாட்டேன். இதை வந்து ஆளுங்கட்சியோ இல்ல வந்து இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சியோ இதை சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அரசியலுக்கு வரும்போது எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. நான் வந்தா கலெக்ஷன் இருக்காது, கரப்ஷன் இருக்காது, கமிஷன் இருக்காதுலாம் சொல்லுவாங்க. என்ன சில அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கக்கூடிய அவர் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனையே இப்போ பார்த்துருப்பீங்க. வேட்பாளர் பட்டியலே பார்த்துருப்பீங்க. சொல்றதுக்கு நல்லா இருக்கும். செயல்பாடு பண்ணும்போது அதிமுக தாண்டி மிகப்பெரிய ஒரு கட்சி எல்லாம் இவ்வளவு தொலைக்கு கட்டுப்பாடாக கொண்டு போக முடியாது. அவர் என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியல. நாங்க வாக்குறுதி கொடுக்கணும். எங்க என்னென்ன தப்பு நடந்துச்சு? ஆண்ட கட்சி மேல, ஆளுகின்ற கட்சி மேல, ஆண்ட கட்சி மேல பல குறைகளை யார் வேணாலும் சொல்லலாம். புதுசா வர்றவங்க என்ன வேணாலும் பேசலாம். அது லூசு மாதிரி போயிட்டு போலாம். ஓகே சார், ஃபைனலா சிவகாசி மக்கள் உங்களுக்கு எதற்காக வாக்களிக்கணும்? ஒரே வார்த்தையில சொல்லுங்க. சிவகாசி பகுதி பலமான பகுதி, ஒரு பாதுகாப்பான பகுதி, பலமான பகுதியா மாறுவதற்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கணும், எனக்கு வாக்களிக்கணும், ரெட்டலைக்கு வாக்களிக்கணும், எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கு வாக்களிக்கணும். ஓகே சார், நன்றி. உங்களுடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சிவகாசியுடைய சட்டமன்ற வேட்பாளராக கேட்டி பாலாஜியாக நான் ரெட்டலை சின்னத்திலேயும் ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றேன். அண்ணன் கேட்டு, அண்ணன் கேட்டு, அண்ணன் கேட்டு. கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வந்திருக்கனால உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சாதகமா இருக்கும், எந்த அளவுக்கு பலமா மாறும் நினைக்கிறீங்க? அதிமுக அம்மா காலத்தில் இருந்த அதிமுக ஓட்டுகள், ரெட்டலை ஓட்டுகள் பிரியாமல், சிந்தாமல், சிதறாமல் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் உள்ள அதிமுக, டிடிவி தலைமையில் உள்ள அம்மா மக்கள் மன்ற கழகம் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் ஓட்டுகள் பிரியாது. அப்படி பொத்தாக முத்தாக அதிமுக கூட்டணி. உங்களுக்கு இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இங்க களத்துல வந்து ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யறாங்களா? ஏன்னா வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இவர் தான் இந்த மாநகராட்சி செயலாளர், அம்மா மக்கள் மன்ற கழகத்துக்கு மாநகராட்சி செயலாளர், தொகுதி பொறுப்பாளர். எங்களோட இணைந்து செயல்படுறாங்க.
ஓகே, களத்துல என்ன மாதிரியான சவால்களை நீங்க எதிர்கொள்றீங்க? களத்துல வந்து எங்களுக்கு வந்து சவால்னு சொன்னா வந்து மக்கள் படுகின்ற கஷ்டம் தான் எங்களுக்கு சவால். அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சாலைகள் எல்லாம் இன்றைக்கு சரி செய்யப்படவில்லை, பாலங்கள் எல்லாம் பழுதாக்கப்படவில்லை. இதையெல்லாம் சரி செஞ்சு தொழில் நகரமாக இருக்கின்ற சிவகாசியை பலமான ஒரு பகுதியாக மாற்றி நல்ல தொழில் உள்ள நகரமாக மீண்டும் உருவாக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த சிவகாசி மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு, மாவட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், டிஜிட்டலா எல்லாம் மாறிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் பிரச்சார யுக்தி வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ பிரச்சார யுக்தி வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சார யுக்திகளை வந்து கையெடுக்கிறீங்க? இப்போ நீங்க இந்த வேன்ல போய் பிரச்சாரம் பண்ணி இதை தாண்டி இந்த பிரச்சார யுக்திகளை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அது புதுசாக ஏதாவது நீங்க பண்றீங்களா? இல்லை, நீங்க வந்து அறிவியலுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் மக்கள் நாங்களும். ஆகவே அறிவியல் ரீதியாக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் எங்களுடைய பணிகள், எங்களுடைய பேச்சுக்கள், செயல்கள், திட்டங்கள் அத்தனையும் அறிவியல் ரீதியாக வாட்ஸ்அப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக போய்கிட்டு இருக்கு. வேலை செய்யக்கூடியவர்கள், பட்டாசு தொழிலாளர்கள் அத்தனை பேர் வந்து ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மக்கள் யார் நல்லது, யார் கெட்டது, யார் நல்லது செய்வார், யார் ஒன்றும் செய்யாமல் ஏமாத்தார் என்ற நிலைமை புரிந்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அதிமுகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. இப்போ விஜய் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுது. சீமான் ஒரு பக்கம் தனியாக போட்டிடுறாரு, அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சீமான்லாம் வந்து அரசியலில் வந்து ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்கலாம். இப்போ திமுக ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு அவங்க காதல விசில் அடிங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கலாம் பேசுறாரு. இப்போ அதெல்லாம் நீங்க அந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? அதாவது இவரா ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிறது. இவர் வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டி பிளாக்ல வந்து டிக்கெட்டை கூட்டி விற்காம, அவர் சினிமா நடிக்கிற ஒரு படத்துக்கெல்லாம் நியாயமான டிக்கெட் அரசாங்கம் என்ன விலை நிர்ணயம் பண்ணுதோ அந்த டிக்கெட்ல விலை விற்க சொல்லி பிளாக்ல டிக்கெட் விற்காம வருமானம் எவ்வளவு வாங்குறாரோ அதுக்கு முறையான வரியை கட்டி நல்ல ஒரு குடிமகனா வாழ பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லட்டும். தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒழுக்கமான தமிழ்நாட்டு மக்களத்துல வந்து ஏதோ பணம் கொடுப்பாங்க, பணம் வாங்கிக்கோ, எனக்கு விசிலடி, அவங்க காதல விசிலடி, இப்படிலாம் பேசக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள். பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்கலன்னு தான் ஓட்டு போடுங்கிற முடிவை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதுல மாற்றவே மாட்டாங்க. நீங்க தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். இவரை வந்து விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆர் என்ற அளவுக்கு சித்தரிக்கிறார். தொப்பி வச்சவங்களாம் எம்ஜிஆரா அப்படி பார்த்தா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் தான், ஒரு எம்ஜிஆர் தான். கருப்பு எம்ஜிஆர் கிடையாது, வெள்ளை எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான். அவர் கொடுத்து சிவந்த கரங்களும் சொந்தக்காரர். வாரி வாரி கொடுத்த பாரி வல்லர், பரங்கிமலை சிங்கம்னா அது எம்ஜிஆர் ஒரு ஆள் தான். அவர் இடத்துல யாரும் நிற்க முடியாது, நிரப்ப முடியாது. நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையும் பாத்துறீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையும் பாத்துறீங்க. இவருடைய தலைமையை வந்து நீங்க எப்படி குறிப்பிடுவீங்க? தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அம்மாவுடைய தலைமை வருகின்ற பொழுது இப்போ இப்படித்தான் கேட்டார்கள். தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையை பார்த்தீங்க, இப்ப அம்மா தலைமையை பாக்குறீங்க, எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதே தான் இப்ப நீங்க கேக்குறீங்க, அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி கேக்குறீங்க அம்மாவுடைய தலைமை எப்படி இருக்கு, எடப்பாடி தலைமை எப்படி இருக்காங்க. அம்மாவுடைய தலைமைக்கு நிகரான தலைமையாக தன்னை உருவாக்கி கொண்டு, தன்னை வளப்படுத்தி கொண்டார், தன்னை வசியப்படுத்தி கொண்டார், தன்னை உருவாக்கி கொண்டார். ஆகவே அவருடைய தலைமை, எடப்பாடியுடைய தலைமை போற்றலுக்குரிய தலைமையாக இன்றைக்கு நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய தலைமை எங்களுக்கு இன்றைக்கு பெருமைப்படக்கூடிய தலைமையாக இருக்கிறது. ஓகே சார், உங்களுடைய பரபரப்பான நேரத்துக்கு மத்தியில் விகடனுக்கு நேரம் கொடுத்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்க பிரச்சாரத்தை தொடருங்க. நன்றி சார். நன்றி.